இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன் நீங்களே எப்படி பார்க்கலான்றது சொல்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்களேவும் பார்த்துக்கலாம், இல்லை உங்களோட கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே வந்து நீங்கள் பாருங்கள். உங்களோட கையில் லெஃப்ட் ஹேண்டில் இந்த இடத்துல ஒரு ரேகை போகுமா? இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல போகிற ரேகை நேராக மிடில் ஃபிங்கருக்கு போச்சு அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்காகவே வந்து நிறைய யோசிச்சுக்குவாங்க. அவங்கள சுற்றி ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு அவங்களுக்காகவே யோசிப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்களை பண்ணுவாங்க. அவங்களுக்கு எதையுமே வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா உடனே செஞ்சுருவாங்க. கொஞ்சம் சில நேரங்களில் வந்து செல்ஃபிஷாக இருப்பாங்க. இது மிடில் ஃபிங்கருக்கு போகிறப்ப. இதே வந்து அந்த ரேகை நேராக இந்த மிடில் ஃபிங்கருக்கும் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் நடுவில் போச்சு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஈஸியாக எல்லாத்துட்டையும் பேசுவாங்க. அவங்கக்கிட்ட பழகிறது வந்து கொஞ்சம் ஈஸி. ஒன்ஸ் பழகிட்டாங்க அப்படின்னா ரொம்ப டீப்பாக நல்லா ஓப்பனாக பாய்க்குவாங்க. சில நேரத்தில் அது டிப்ளமேட்டிக் ஆன்சர்ஸ்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து இதுக்கு நடுவில் போகிறப்ப இருக்கிற பர்சனோட கேரக்டரில் வரும். இதே வந்து இந்த ரேகை நேராக இந்த ஆள்காட்டி விரலை நோக்கி போகுது அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் பொசசிவ்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு குறிக்கோளை நோக்கி போவாங்க. ஒன்றை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இதுதான் நான் பண்ணணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் வச்சுட்டாங்கன்னா அதை நோக்கி பின்வரவே மாட்டாங்க. இப்போ ஒரு ஷர்ட் வாங்க போகிறாங்க அப்படின்னாலும் கூட இருக்கவங்க இதை விட உனக்கு இது பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டாலும் ஆனால் அவங்களுக்கு அது பிடிக்காது. அவங்க என்ன முடிவு பண்ணாங்களோ அது அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் அவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ரேகைக்கு உண்டான விஷயம். ஸோ உங்களுக்கும் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட கையில் எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள். தேங்க்யூ.